ஆக்சுவலி ஐம் அ பார்ன் பிராமின். பட் நீ எல்லாம் ஒரு பிராமினா, நீ வந்து நான்வெஜ்ஜை தொடரியே, அவனுக்கு இதா இல்லையா, அசிங்கமா இல்லையா, இப்படிலாம் கேட்குறது உண்டு. யூடியூப்பில் நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேணும்ட்டே நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நம்ம நல்லது பண்ணால் கூட அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இப்போ சமையல் பார்த்திங்கன்னா நிறைய என்னோடய சமையலை பொறுத்த வரைக்கும் நிறைய ராங் கமெண்ட்ஸ் எது வரும்னா, நீ எல்லாம் ஒரு ஆக்சுவலி ஐம் அ பார்ன் பிராமின். பட் நீ எல்லாம் ஒரு பிராமினா, நீ வந்து நான்வெஜ்ஜை தொடரியே, அவனுக்கு இதா இல்லையா, அசிங்கமா இல்லையா, இப்படிலாம் கேட்குறது உண்டு. சரி, ஆனால் நான் அது எதுக்காக பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாராட்டாக கூட இருக்கட்டும், ஃபார் தட் சேக் நான் இப்போ ரீசெண்டாக கூட சொன்னேன். என்னென்னா, கண்ணாடியை பார்க்கும்போது நிஜமாக அந்த கமெண்ட் வந்து உண்மையாக, அது பாராட்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இது உனக்கு தகுதியானவளா நீ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கிறோம். நீ ரொம்ப அழகு, நீ ஐஸ்வர்யா ராய். இல்லை, நான் ஐஸ்வர்யா ராய் கிடையாது, எனக்கு தெரியும் நான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த மாதிரி நான்வெஜ் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியும், இல்லை நான் நிஜமாகவே நல்லா சமைக்கிறேனாங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்துட்டால் போதும். ஐ திங்க் ராங் கமெண்ட்ஸும் சரி, எல்லாத்தையுமே ஈக்குவலாக நம்ம பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். உண்மையான பாராட்டு வந்து நம்மளுக்கு தெரியும், அது ஃப்ரம் ஹார்ட் வருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போது வந்து அதை என்ஜாய் பண்ணணும், அது வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நிஜமாகவே நான் குண்டாக இருக்கும்போது தானே குண்டாக இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கே வந்து ஸ்க்ரீனில் வரும்போது டபுள் த சைஸாக வர இஷ்டம் இல்லை ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் எனக்கு வாணி ராணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மேம்க்கு, ராதிகா மேம்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ரோல் இருந்தது. அப்போ எனக்கு ரைட்டர் நல்லா அவர் எனக்கு இந்த பழக்கம். அவர் வந்து நடிக்கிறியா, மேமுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரோல் வருது, பட் மேமோட ஈக்குவல் ஏஜ் கேட்டகரியில் ஒரு ரோல் வருது, இஸ் தட் ஓகே. அது வந்து வாணி ராணிங்கிறது ஃபார் இயர்ஸ் பேக். ஸோ அந்த டைம் இன்னும் ஃபேஸ் பார்த்து என்னதான் குண்டாக இருந்தாலும் ஃபேஸில் அந்த யங்னஸ் தெரியும் எனக்கு. அப்போது நான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன், ஏன்னா எனக்கு ராதிகா மேம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ராதிகா மேம் செட் நோ, வேண்டாம். ஐ திங்க் ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் பீயிங் அ ஹோம் மேக்கர், ஷீ இஸ் என்ஜாயிங். அப்படி தான் இருக்கா பார்க்குறதுக்கு. ஸோ அவளை நீங்கள் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, வேண்டாம், வி வில் லுக் ஃபார் சம்வன் எல்ஸ் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க பண்ணாங்க. ஸோ அந்த உண்மையாகவே அவங்க ஒரு விதத்தில் எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. மேபி அந்த ஷேப்பில் நான் வந்திருந்தேன்னா ஆடியன்ஸ் என்னை ஏற்றுருந்துருக்க மாட்டாங்க, என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும். இல்லை, ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த திகட்டும். நம்ம ஸ்க்ரீனில் ஒரு ப்ரெசென்டபிளாக எப்போவுமே இருக்கணும். ஸோ அதுக்கான வேல்யூ இருக்குது, ஸ்க்ரீனில் ஒரு லுக் வேல்யூ இருக்குது. ஸோ தட் இஸ் குட். அந்த மாதிரி வரத்துக்கு தான் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால ஐ வாஸ் ஏபிள் டு ஒர்க். அந்த ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற ஆக்டர்ஸும் பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் வென் தே ஸ்டார்ட் ஆக்டிங், சீரியல் ஆக்ட் பண்ணுறதுனாலையோ இதனாலையோ இன்ஸ்டா பேஜ்னாலையோ தே வில் ஸ்டார்ட் அ யூடியூப். என்னோடய ப்ராசஸ் அப்படியே தலைகீழ். எனக்கு வந்து என் சமையல் ரொம்ப பிடிச்சி நிறைய பேர் தே வாண்ட் மை ரெசிபீஸ். ஸோ நான் வந்து சரின்னு சொல்லிவிட்டு கோவிட் டைமில் யூடியூப் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. அப்போது என்னோடய யூடியூப் ஃபஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா தே ஸ்டார்டட் ரீகாலிங் ஆல் மை பர்ஃபார்மன்ஸ். யூடியூப் கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா என்னோடய சீரியல்ஸ், பழைய சீரியல்ஸோ இல்லை என்னோடய லுக்ஸை வச்சு தே வாண்ட் மீ பேக். நீங்கள் இவ்வளோ குண்டாக இருக்கக்கூடாது, நீங்கள் திரும்ப வாங்கக்கா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க. அதை பார்த்து தான் நிஜமாகவே என்னோடய ஷோ ரன்னர், இப்போ வந்து இபின்னு சொல்லுவாங்க, சேனல் இபிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடய ஷோ ரன்னர் என்னோடய யூடியூப் சேனல் பார்த்து தான், இல்லை அவங்க இந்த ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்கள கேட்டு பாருங்கள், அவங்க வந்து திரும்ப வராங்களா, நடிக்க வருவாங்களான்னு கேட்டு பாருங்கன்னு சொல்லி தான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு தே ஆஃபர்ட் மீ திஸ் ரோல்.